அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்கறோம்னா ஒரு பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது ஆல்மண்ட் பர்ஃபி. பர்ஃபிஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம சக்கரை பாகு எடுக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி கடைசியில் நம்ம எடுத்து ஊற்றி கொட்டும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். அது ரெண்டும் கரெக்டாக வந்துட்டால் ஈஸியாக நம்ம பர்ஃபி பண்ணலாம். அதனால் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ஆல்மண்ட்ஸ் பாதாம் அதை எடுத்துக்கணும். நீங்கள் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்மண்ட் பவுடரை எடுத்துக்கிறேன். ஆல்மண்ட் பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி பவுடர் உங்களுக்கு கிடைக்கல, ஃப்ளேக்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆல்மண்ட்ஸே எடுத்து தண்ணியில் ஒரு 3 hours ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் உரிக்க வரும். அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா கூட ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் எப்படி பேஸ்ட்டாக இருக்கிறத பர்ஃபியாக பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் பவுடரை யூஸ் பண்ணி பர்ஃபி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இன்னும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பர்ஃபிக்கு நமக்கு எப்பவுமே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். நம்ம என்ன பொருளில் பர்ஃபி பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சக்கரை எடுத்துக்கணும், நெய் எடுத்துக்கணும். அவ்வளோதான். கார்னிஷ் பண்ண ஏதாவது ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஆல்மண்ட் ஆர் பாதாம் தூள் அது 1 கிளாஸ் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு 1 glass ஆஃப் சக்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 glass நெய் எடுத்துக்கோங்க. நான் நெய்யை கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுப்பில் இல்லைன்னா மைக்ரோவேவில் கொஞ்சம் இது மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீயை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்டாஷியோ எடுத்துருக்கேன். கூட கொஞ்சம் சாஃப்ரான் எடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் போட போகிறோம். இந்த ஸோ எப்படி இந்த பர்ஃபி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ப்ரொசீஜர் உங்களுக்கு நல்ல பர்ஃபி வரும். நம்ம பர்ஃபியோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சக்கரை பாகு எடுக்கணும். ஸோ சக்கரை பாகு எடுக்கிறதுக்கு 1 glass சர்க்கரையை ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. 1 glass சர்க்கரைக்கு 1/2 glass தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆகும். சக்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டு நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சர்க்கரையை போட்ட உடனே டைம் பாருங்கள். ஒரு 10 to 15 minutesக்குள்ளே கரெக்டாக நமக்கு சக்கரை பாகு கிடைக்கும். இது நம்ம 1 string கன்சிஸ்டன்சி எடுக்க போகிறோம். கம்பி பதம். அது அதிகமாக 12 minutes 13 minutesல அப்படி வரும். உங்கள் சக்கரையை பொறுத்து பாத்திரத்தை பொறுத்து இட் மே டிஃபர். அதனால் 10 to 15 minutesக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம கையில் லேசாக தொட்டு பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்க்கும்போது 1 string கன்சிஸ்டன்சி வரணும். அது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது மாதிரி நுரைச்சி வரும்போது பார்த்து தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. அப்போ கரண்டில் எடுத்து லேசாக இப்படி ஃபிங்கரை தொட்டு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்படி இழுத்தா 1 string கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பதம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் நம்ம பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ட்ரேலே ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதில் இப்போ நம்ம ஆல்மண்டை போடலாம். உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலரணும். அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் கலரிட்டு இருக்கணும். இந்த டைமில் சில சமயத்தில் உங்களுக்கு சக்கரை பாகு சீக்கிரமாக கூட வந்துடும். இது நீங்கள் எவ்வளோ சக்கரை எடுக்கிறீங்க அதெல்லாம் பொறுத்தும் இருக்குது. அதனால் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் கிளறிட்டு இருக்கணும். நீங்கள் அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 5-6 minutesலேயே கூட வந்துடும். நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க சக்கரை பாகு. சக்கரை பாகு எடுக்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப். அப்புறம் எப்போ இந்த டைமில் ட்ரேயில் ஊற்ற போகிறோன்றது இன்னும் முக்கியமான ஸ்டெப் நம்ம பர்ஃபியில். ஸோ இப்போ கலருங்க நல்லா இப்போ பாதாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யும் ஊற்ற போகிறோம். அதில் பர்ஃபிக்கெலாம் நமக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது. மைசூர் பாக்குனா நமக்கு நிறைய நெய் தேவைப்படும். எவ்வளோ நெய் ஊற்றுறமோ அவ்வளோ சாஃப்டாலாம் வரும். பர்ஃபிக்கு ரொம்ப தேவைப்படாது. அதனால் 1/4 glass எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஆல்மண்ட்ஸ் நல்லா வேகுது. அதனால் அப்படியே வெந்து வரணும். நல்லா சுருண்டை வரும். இப்போ நல்லா கடாயில் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடாயிலேருந்து இல்லாமல் எல்லாமே கரண்டில் ஒட்டும் நல்லா. அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ அந்த நெய்யெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு தெரியாது. நல்லா கரைஞ்சி அப்படியே அதோட எல்லா ஆல்மண்டோட சேர்ந்து ஒன்றாயிடும். எல்லா பர்ஃபியுமே ஓரளவுக்கு இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் பண்ணணும் நம்ம. அதனால் சக்கரை பாகு எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக அதில் என்ன போட போகிறோமோ. இன்னொரு நாளைக்கு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு ஆல்மண்ட் பர்ஃபி பதிலாக நம்ம கேஷ்நட் பர்ஃபி பண்ண போகிறோம். அப்போ கேஷ்நட் பவுடர் போட போகிறோம். அதில் இதே மாதிரி தான் கோகோனட் பர்ஃபியும் பண்ண போகிறோம். சில சமயத்தில் ஆல்மண்ட் பர்ஃபியும் கேஷ்நட் பர்ஃபியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 glass போட்டு
ஆல்மண்ட் அண்ட் கேஷ்நட் பர்ஃபியும் பண்ணலாம். நம்ம அதுவும் அப்புறமா நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேன் கொஞ்சம் ஸ்டிக்காக ஆரம்பிக்குது. நல்லா கலருங்க, கொஞ்சம் விட்டிங்கன்னா வந்து தீஞ்சிடும். ஸோ நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். ஒருவேளை சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும். அப்போ திருப்பியும் வந்து நம்ம கடாயில் போட்டு கிண்டலாம். ஒருவேளை நீங்கள் லேட்டாக எடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப முருகி போயிட்டு சக்கரை வந்து தூளாகிடும். அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து திருப்பி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். அதனால் வந்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஒருவேளை கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் எடுக்க முடியலாம். பட் கரெக்டாக எடுக்கிறது தான் வந்து ஈஸியான பர்ஃபி பண்ணுறதுக்கான மெத்தட். பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நல்லா உருகி வருது, நல்லா திக்காகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்ம சாய்க்கும் போதே வந்து ஒரு பக்கம் காலியாக வரும். கடாயில் வந்து சுருண்டு வருது. கடாயில் ஒட்டாமல் நம்ம கரண்டில் ஒட்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒன்றா திரண்டு இப்படி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நெய்யும் வந்து கண்ணிலே தெரியல. நல்லா ஒரு பால் மாதிரி இப்படி வருது. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து போட்டுருவோம். எல்லாம் ஒரே சைடில் இப்படி சின்ன பால் மாதிரி வந்துச்சு பாருங்க. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து நம்ம பேனில் போட்டுடலாம். ஏற்கனவே பேனை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த பேனில் போட்டுருவேன். இப்போ பர்ஃபியை வந்து எப்படி சைஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தட்டில் கொட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ, கொஞ்சம் குண்டாக வேணும்னா இந்த மாதிரி ஹாஃபில் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபுல் ட்ரேயில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து ஒரு கரண்டிலையோ இல்லை பாத்திரத்துலையோ இந்த மாதிரி அமுக்கி விட்டலாம். அப்போ ஃப்ளாட் ஆகும், ஈவனாகும். இங்கே எட்ஜஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரதுக்கு தட்டி விடுங்க. அப்படி இது தின் பர்ஃபி வேணுன்னா ஃபுல் பேனில் கொட்டி இன்னும் தின்னாக பண்ணலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வந்து பேன் எடுக்கிறீங்க அதை பொறுத்து இருக்குது. ட்ரே என்ன எடுத்துக்கலாம், ரவுண்டு ட்ரே எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரே, ரெக்டாங்கிள் ட்ரே என்ன எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்டாஷியோ வந்து தூள் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனப்பறம் நம்ம வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா லேட்டாக கட் பண்ணால் வந்து கட் பண்ண முடியாது, உடஞ்சி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஆறத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்னிஷ் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி பிஸ்டாஷியோ போட்டால் நல்லாயிருக்கும். ஆல்மண்ட் பர்ஃபி, கேஷ்நட் பர்ஃபி அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பிஸ்டாஷியோ வந்து பார்க்கவும் கலர் வந்து க்ரீனாக கொஞ்சம் அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பிஸ்டாஷியோ கிடச்சா உங்களுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸ் கூட போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இல்லைனா ப்ளெயினாகவும் விட்டுடலாம். இல்லைனா வெறும் சாஃப்ரன் மட்டும் போடலாம். உங்களோட இஷ்டத்தை பொறுத்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்காங்க. லேசாக ஒரு 2 ட்ராப்ஸ் இந்த மாதிரி வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாஃப்ரன் போடலாம். அதில் லேசாக ஈரம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சாஃப்ரனையும் வந்து நம்மளுடைய பர்ஃப்யூம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். தண்ணி ஊற்றக்கூடாது இந்த டைமில். நம்ம வெறும் சாஃப்ரனை மட்டும் எடுத்து போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க இந்த ஸ்டெப்பை. இது கூட வந்து பிஸ்டாஷியோவை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். அப்படி தூக்கி விட்டு போடுங்க, நல்லா தூள் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி தூள் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும் லேசாக. நல்லா அப்படி தூள் கொட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது கூட நல்லா ஒட்டிக்கும். பர்ஃபி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக. இப்போ வந்து நல்லா ஒன்றா வந்திருக்கு, நல்லா கட் பண்ண வரும்ன்ட்டு. இந்த டைமில் வந்து கட் பண்ணுங்க. நம்ம இப்போ ட்ரேயில் கொட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கார்னிஷ் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ரெடியாக வந்து இப்போ கட் பண்ணி வச்சிடலாம். லேசாக இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பர்ஃபி பீசஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சாச்சு. நம்ம பர்ஃபியை வந்து எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். கட் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் கார்னர் சென்டர்லேயே கட் பண்ணிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நீட் ஃபினிஷாக இருக்கும். நீங்கள் இந்த சைடில் கூட கட் பண்ணிக்கலாம் நீட் ஃபினிஷ் வேணும்னா. இப்போ வந்து நம்ம பர்ஃபி எடுக்கலாம். ஸோ நம்ம பர்ஃபீஸ் வந்து இப்போ நல்லா வந்திருக்கு. ஒரு பீஸாகவே உடச்சி எடுத்து வச்சிடலாம். பர்ஃபி வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஹார்டாக வரக்கூடாது. ரொம்ப ஹார்டானா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. பர்ஃபினா அமங்கனா அப்படி இருக்கக்கூடாது. நல்லா பீஸாக வரணும்ல.
இந்த மாதிரி சாலிடாக இருக்கணும் ஃபுல்லாக. அப்போ வந்து பர்ஃபி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம கார்னிஷ் பண்ண வந்து அவ்வளோ ஒட்டாது, சம்டைம்ஸ் இட்ஸ் ஃபைன், அதை விட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம பர்ஃபீஸ் வந்து ரெடி ஆகிடுது. எல்லா பர்ஃபியுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்னா இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்ன போடுறோமோ அது வந்து தான் வந்து தனியாக மாறுபடும். அது வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். கேஷ்நட் பர்ஃபி, ஆல்மண்ட் பர்ஃபி, கோகோனட் பர்ஃபி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்ஃபீஸ் பண்ணலாம். மைதா பர்ஃபி பண்ணலாம், வெறும் பேசனில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பர்ஃபீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஆல்மண்ட் பர்ஃபீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மொத்தம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 20 minutes மேலே ஆகலை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.